Hi friends, வெறும் 7000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான டிசைன் மற்றும் அதிகமான ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் Realme C65. இந்த வீடியோவில் இந்த மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 7000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். Poco C65 மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4GB RAM மற்றும் 128GB மாடல் பொறுத்த வரைக்கும் 6799க்கு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மொபைல் ஃபோன் தான் Realme 13C. ஆனால் இந்த மொபைலை விட அந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து சேல் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவான டிசைனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற மொபைல் அப்படின்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா சிம் எஜெக்டர் பின் வந்து வச்சுருக்காங்க. யூசர் மேனுவல், டைப் சி சார்ஜிங் கேபிள், 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரிய ஃபோன் மாதிரி ஃபீல் வந்து ஆகுது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய பிராண்டு வந்து சேல் பண்ணுற மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது. இந்த ஃபோனோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஜாக் வந்து வச்சுருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் வந்து இருக்குது. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். எஸ்டி கார்டு பொறுத்த வரைக்கும் 1TB வரைக்கும் உங்களால் போட்டுக்க முடியும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற மற்ற பிராண்ட் மொபைலை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் டாட் டிராப் நாச் வந்து இருக்குது. 6.74 இன்ச்சஸில் HD டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் டிஸ்பிளே மற்றும் டிசைன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோனில் 5000 mAh உள்ள ஒரு பெரிய பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு வந்து இருக்குது. ஆனால் பாக்ஸில் வெறும் 10 வாட்ஸ் சார்ஜர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஃபோனில் MediaTek Helio G85 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு சிப்செட். இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் நார்மல் யூசேஜுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அதாவது நார்மலாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதே போல் அப்ளிகேஷனை மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. ஆனால் பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது சின்னதாக வந்து லேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஹெவியான கேமிங்க்கு வந்து செட் ஆகாது. இந்த ஃபோனோட பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் கொண்ட மெயின் கேமரா, அதுக்கப்புறமா ஒரு ஏஐ லென்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகாபிக்சல் கொண்ட மேக்ரோ கேமரா மற்றும் எல்இடி ஃப்ளாஷ் வந்து வச்சுருக்காங்க. 2MB மேக்ரோ கேமரா அந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து இல்லை. ஆனால் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும்போது ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 50 மெகாபிக்சல் மோடில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும்போது ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதே போல் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து நல்லா வந்து இருக்குது. இந்த ஃபோனோட பேக் கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சலில் 30 fps வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் பேக் கேமரா நல்லா இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்குது. 8 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க.
நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வந்து இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த வீடியோஸ் கூட ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 14 வந்து ரன் ஆகுது. 7000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி டே டு டே யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான அதிகமான ஸ்டோரேஜ் உள்ள ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஹெவி யூசேஜுக்கு வந்து செட் ஆகாது. அதே சிச்சுவேஷனில் டே டு டே யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இப்போ இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.